ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். மாட்டுப் பொங்கலில் என்னோட லுக் இதுதான். வீட்டில் யாருமே இல்லை பேக் கேமராவில் காமிச்சிருவேன். அந்த கிரவுண்டுக்கு போகணும். டைம் இப்போ 4 மணி ஆச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நிறைய ரிலேட்டிவ் வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு பாப்பாவை கிளப்பி விட்டு அம்மாவும் பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டுமே போயிட்டாங்க. நான் தான் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது. நான் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு உண்மையாகவே தீபாவளியில் அந்த மெரூன் கலர் ப்ளவுஸை விட இந்த ரெட் கலர் கூட இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் இந்த ப்ளவுஸ் தான் ஆன்லைனில் வாங்கினேன். சரி வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம அங்கே போய் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பொங்கலில் ஸ்வீட் எப்படி பண்ணோன்னு பார்க்கலாமா? எப்போதுமே பச்சரிசி அது கூட சீனி இல்லாட்டி ரவை சேர்த்து தான் ஸ்வீட் பண்ணுவோம். இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி லாங் வீடியோ அப்லோட் பண்ணதில் பார்த்துருப்பீங்க. அப்பா கூட பொரியில் கருப்பட்டியை மிக்ஸ் பண்ணி தேஜுவுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் நான் கூட பொரி உருண்டை தான் செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு ஏமாந்தானே. அதே கருப்பட்டி தான் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கட்டியாக இருந்தது அப்படின்னா எடுத்துட்டு நம்மளாம் நுணுக்குவோம், அதுக்கப்புறம் பாவு காய்ச்சுவோம். இது பாவு காய்ச்சின மாதிரி கொஞ்சம் மில்ட்டாக இருக்குங்களா. முதல்ல அம்மா கையை விட்டு எடுத்து பார்த்தாங்க, வரலை. அதுக்கப்புறம் எந்த தண்ணியில் காய வச்சுருக்காங்களோ அதில் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வெளியே எடுத்தாங்க. அப்படி தாங்க வந்தது. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து அந்த சுடு தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் நல்லா மில்ட் ஆயிருச்சுங்க. அந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்தாங்க. இப்போ இந்த பாவு தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ரவை இருக்குங்கல்லங்க, அது சேர்ப்பாங்க. இப்போ இது நல்லா கொதியட்டும். இப்போ அந்த பாவு தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அம்மா ரவை சேர்க்குறாங்க. பாவு தண்ணி கொதிகிறதுக்கு முன்னாடியே 3 ஏலக்காய் மட்டும் தட்டி வச்சுருந்தேங்க. அதை அம்மா சேர்த்துட்டாங்க. அதை மட்டும் சேர்க்கும்போது வீடியோ எடுக்க முடியல. நம்ம ரவை சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கையில் சேர்த்துக்கிட்டு இன்னொரு கையில் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கட்டி ஆகாது. இருந்துமே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அம்மா ஒரு கையில் கொட்டிட்டு இன்னொரு கையில் கிளறினாங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் கிளறினதுக்கப்புறம் ரவை எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த அளவுக்கு கிளறையுமே பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆவியாக இருக்கிறனால சரியாக தெரியல. ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியுமே அந்த கட்டியை உடச்சி கூட கிளறி பார்த்தோம். ஓரளவுக்கு தான் அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் உடஞ்சி கிளற முடிஞ்சது. அதுக்கப்புறம் முடியலைங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் இறக்கிட்டு சிறுசு சிறுசாக வட்டமாக தட்டி போடலாம். இப்போ ரவை நல்லா ரெடியானதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டாங்க. அதை எந்த மாதிரி தட்டி போடுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் அம்மா தட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னொன்று, இங்கே ரவை சீனியோட கலப்போம். அது கூட ஏலக்காய் மட்டும்தான் சேர்ப்போங்களா. நல்லா ரவை வெந்து இறக்குனதுக்கப்புறம் நான் எப்போதுமே கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஏன்னா அது கேசரி டேஸ்ட்டுக்கு இருக்கும். இந்த டைம் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணனால உண்மையாகவே பொங்கல் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் எப்போதுமே என்னதான் இங்கே பொங்கல் டைமில் ஸ்வீட் சாப்பிட்டாலும் நம்ம ஊரில் இருந்திருந்தா சக்கரை பொங்கல் சாப்பிட்ருக்கலாமேன்னு நான் மிஸ் பண்ணுவேன். இந்த டைம் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி அந்த ரவையோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே பொங்கல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஸ்வீட் செஞ்சு எடுத்தோம். ஓகே, இதுக்கப்புறம் ஒடிசாவில் மாட்டுப் பொங்கலில் எந்த மாதிரி கல்ச்சுரல் டான்ஸ் நடக்குது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. கிரவுண்டு ஃபுல்லாக பெரிய அண்ணா இருப்பாங்க. கிரவுண்டு ஃபுல்லாக இதே சாரியில் இப்படி இருப்பேன் நான். அங்கே செம்ம க்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி சும்மா விளையாட்டுக்கு என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் கிரவுண்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் சார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் அந்த கொந்தெல்லாம் துணி துவைக்கிற இடம்னு சொல்லி ஒரு கம்மாய் காமிச்சல, அதுக்கு பின்னாடி தான் இந்த கிரவுண்டு இருக்குது. சரிங்களா, இந்த வருஷம் ஆல்ரெடி டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கே போனதுக்கப்புறம் கல்ச்சுரல் டான்ஸ் எப்படி நடக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து என்னோட ஹஸ்பண்டை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி பார்த்தா நான் ஃப்ரெண்டோட இங்கே கொஞ்சம் மெடிக்கல் வந்துட்டேன்னு சொல்லிட்டார். அதனால ரியாக்ஷன் எதுவும் காமிக்க முடியல. ஓகே, இதுக்கப்புறம் நான் இப்போ கிரவுண்டுக்கு போகிறேன். இங்கே நடக்கிற கல்ச்சுரல் டான்ஸ் பார்க்கலாம். முதல்ல இந்த டான்ஸை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே எப்படி கொண்டாடுவாங்கன்னு நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ என் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்னோட நாத்தனார். நான் அந்த கரையிலேருந்து டான்ஸ் ஆடுற இடத்துக்கிட்ட போன உடனே என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு 1-2 ஸ்டெப்பு தெரியும், எல்லாமே தெரியும், நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வருஷம் உண்மையாகவே நான் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடினேன். அந்த ஒரு 2 ஸ்டெப்பு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 ஸ்டெப்பு கற்றுக்கிட்டேன். நான் நிற்கிற லைனில் இருக்கிறவங்க எங்கள் ஊருக்காரங்க. அதுக்கு முன்னாடி சிவப்பு வெள்ளை சேலை கட்டி கொஞ்சம் ஒரே மாதிரி ரெடியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க பக்கத்து ஊர்லேருந்து டான்ஸ் ஆடுற குரூப் வந்திருக்காங்க. இந்த பொண்ணுங்க கூட
சேர்ந்து பசங்க அந்த மேளம் கொட்டுறவங்களும் தனியாக வருவாங்க. அவங்க கொஞ்சம் பெரியவங்க தான். அதுக்கப்புறம் பாட்டு பாடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆதிவாசி பாட்டு வந்து என்னதான் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. டான்ஸ் வந்து எனக்கு முன்னாடி எப்படி ஆடுறாங்களோ அவங்க கால் பார்த்து நம்ம சீக்கிரமாக கற்றுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வெள்ளை கலர் சேலை கட்டியிருப்பா. அவள் வந்து அண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தா. அதனாலே இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடினேன். நான் மட்டும் ஆடலை, நம்ம தேஜுவுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த லைனில் சின்ன பொண்ணுங்களும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற 2வது லைனில் அம்மாவோட கை பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க, அதுதான் தேஜு. அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு அவசர அவசரமாக கிளம்புனதில் என்னால் காமிக்க முடியல. இங்கே பாருங்க, இந்த லைன், இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குரூப்பு தான். நான் சொன்னேன்ல, மேளம் கொட்டுறவங்க பாட்டு பாடுறவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் நிற்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் ஸ்லோவாக வேறு வேறு ஸ்டெப் மாற்றுறது, இந்த மாதிரிலாம் இந்த டான்ஸ் இருக்கும். எங்களோட ஆதிவாசியில் இப்படி ஆடுவாங்க. இது இல்லாமல் இன்னும் 2 மொழியில் வேறு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. அதை வந்து சந்தாலின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து எனக்கு பேர் தெரியாது. ஆனால் இந்த வருஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இங்கே ஆடுற இந்த கல்ச்சுரல் டான்ஸோட ஒரிஜினல் வீடியோ பார்க்குறீங்களா? சவுண்டு பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து 2வது கல்ச்சுரல் டான்ஸ். இதை தான் நான் உங்ககிட்ட சந்தாலின்னு சொன்னேன். இவங்க சேலை கட்டியிருக்கிறதே பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேளம், அதுக்கப்புறம் அவங்களோட டான்ஸு, அவங்களோட பாட்டு அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சும்மா நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இதுவே எனக்கு வரல. இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. ரெண்டு டான்ஸுமே ஒரிஜினல் வீடியோ, ஒரிஜினல் மியூசிக்கோட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியாக புரியலைனாலும் இங்கே இருக்கிற 2 கல்ச்சுரல் டான்ஸு நீங்கள் பார்த்ததுல எத்தனை பேர் ஹாப்பின்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதுதான் தேஜுவோட பொங்கல் ட்ரெஸ். டான்ஸ் ஆடுறத பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இங்கே எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்கன்னு நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். 14ஆம் தேதி வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் சாமி கும்பிடுறனால நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க. இங்கே வந்து 14ஆம் தேதியே சிக்கன் சமைப்பாங்க, மட்டன், மீன் என்ன வேணாலும் சமைப்பாங்க. இங்கே வந்து பூஜையே பண்ணாலும் அன்னைக்கு சமைச்சு அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பூஜை பண்ணுறது வந்து சாமியை விட அதிகமாக முன்னோர்களுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் அப்படின்னா மாமனாரோட அப்பா, அம்மா, அவங்களோட தாத்தா, பாட்டி இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவாங்க. அதனால இங்கே நான்வெஜ் கண்டிப்பாக சமைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வந்தாங்க அப்படின்னா அந்த ஹண்டியை கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்குறது, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது, அதிலே அந்த 14ஆம் தேதி முடிஞ்சிடும். 15ஆம் தேதி வந்து நிறைய பேர் அதே மாதிரி நான்வெஜ்ஜு சமைப்பாங்க. இல்லாட்டி 14ஆம் தேதி சாப்பிட்ருப்பாங்கல்ல, மற்றவங்க வெஜ்ஜு கூட சமைக்கலாம். சமைக்கிறதுல வந்து இங்கே எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம ஊரில் மாதிரி இங்கே யாரும் பொங்கல் வைக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதை விட நம்ம ஊரில் கொண்டாடுற மாதிரி நான் ஏன் இன்னும் இங்கே பொங்கல் கொண்டாடல அப்படின்னா, நம்ம ஊரில் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்படியும் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுறலாம். சில பேர் அந்த 11, 12 மணிக்குள்ளே கும்பிடுவாங்க. அங்கே வேற, இங்கே இருக்கிற கிளைமேட் வேற. அதை விட இந்த மாதிரி பெரிய நாளில் வீட்டுக்கு வர்றவங்கள கவனிக்கிறதுக்கே இங்கே டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் என்னால் அப்படி கொண்டாட முடியல. ஆனால் நானும் ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஊரில் எப்படி பொங்கல் வைப்போமோ, செங்கல் வச்சு மண்பானையில் பொங்கல் வைக்கிறது, அதுக்கு அதை சுற்றி கரும்பெல்லாம் கட்டி விடுறது, அதே மாதிரி நானும் பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. சீக்கிரமாகவே நடக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. 15ஆம் தேதி அதே மாதிரி மதியத்துலேருந்து இங்கே போட்டி நடக்கும். நம்ம ஊரில் தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி இங்கே வந்து மியூசிக் சேர் வைப்பாங்க. கோலி குண்டு இருக்குங்கல்லங்க, அதை ஸ்பூனில் வச்சு நடக்க விடுவாங்க. பிஸ்கட் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து பலூன் உடைக்கிறது, கோல போட்டு இந்த மாதிரி வைப்பாங்க. நான் இந்த டைம் எதுலேயுமே கலந்துக்கல. எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே இந்த மாதிரி கல்ச்சுரல் டான்ஸ் நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் நைட்டில் வந்து மெலோடின்னு சொல்லுவாங்க. டான்ஸ் குரூப்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கும். நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எங்கள் ஊரில் நடக்கிறது. ஒடிசாவில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடக்கலாம். இது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறேன். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து இந்த வருஷம் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடினேன்னு சொன்னேன் இல்லைங்க. இடையில தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு டான்ஸ் ஆடி தொண்டையே வறண்டு போச்சு. தண்ணி குடிச்சாதான் நான் டான்ஸ் ஆடவே முடியும்னு நான் வெளியே வந்துட்டேங்க. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் டான்ஸ் ஆடுறாங்க. ஒருவேளை இப்படி டான்ஸ் ஆடினா தான் பணம் கொடுப்பாங்களா, இல்லை அப்படி தான் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியல. மேடம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன கேட்குறாங்களோ அது கிடைக்கும். அது வேற, நான் இந்த மாதிரி ஊதுறேன், நீ வீடியோ எடுமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த டான்ஸ் எல்லாம் முடிகிறதுக்கு 7, 8 மணி கூட ஆகலாம். எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நைட் ஆயிடுச்சு. அந்த ஓரத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. இருட்டில் சரியாக தெரியல. அந்த தூரத்தில் ஒரு ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்கள்ல, அங்கே தான் மெலோடி நடக்கும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து நடக்கிற மாதிரி இருட்டில் தெரியுதுங்களா? டான்ஸ் நடந்துட்டுருக்கு இன்னமும். அந்த மெலோடி வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 1 மணி இல்லாட்டி 2 மணிக்கு தான் முடியுங்களாம். நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னால் குளிரில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதனால லாஸ்ட்டாக இந்த வீடியோ தான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இது 2 பேருமே என்னோட நாத்தனார் தான். இது வந்து 14ஆம் தேதி நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற கல்ச்சர் விஷயமா வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ. பாய்.